ஹலோ செல்லக்குட்டீஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானும் நல்லா இருக்கேன். இது ஒரு பர்த்டே விஷன்னு நான் சொல்லியிருப்பேன். இது என் மச்சானுக்கு டெடிகேட் பண்ணுறேன். அவன் பேர் ஜாரா. ஸோ ஹாப்பி பர்த்டே மச்சான். பி சேஃப், ஹாப்பியாக ஹெல்த்தியாக இருந்துக்கோ. அண்டு ஹெல்த்தை வந்து நல்லா பார்த்துக்கோ, ஓகேவா? உனக்கான ஸ்பெஷல் ஒன் ஷாட் மச்சான் இது. எப்படி வரப்போகுது எனக்கு தெரியல. நீ பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுவேன்னு நான் நினைக்கிறேன். ஓகே செல்லக்குட்டீஸ், எல்லோரும் இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஸ்டார்டிங் சீனில் தான் தான் அப்படியே ஜன்னல் ஓரத்தில் அப்படியே நின்று அந்த நிலாவை வந்து பார்த்துட்ருக்காரு. அவர் கையில் ஏதோ ஒரு ஸ்டிக் வந்து வச்சுருக்காரு. ஸோ டேவால் நடக்க முடியாது, ஆனால் அந்த ஸ்டிக்கோட ஹெல்ப்பால் நடக்க முடியும். ஸோ அந்த ஸ்டிக்கை வச்சுட்டு அப்படியே வந்து அந்த ஜன்னல் ஓரத்தில் நின்றுட்டு அப்படியே அந்த நிலாவை வந்து பார்த்துட்ருக்காரு. நிலா அவ்வளோ அழகாக இருக்குது. அந்த நிலாவை பார்த்துட்டு அவரோட பாஸ்ட் எல்லாத்தையுமே அப்படியே நினச்சி பார்க்குறாரு. ஸோ இப்போ டேயோட பாஸ்ட் என்ன நடந்துச்சு அப்படின்னு போய் பார்த்துடலாமா? ஸோ இப்போ டே தான் அப்படியே ஒரு குழந்தையாக இருக்கும்போது அவருக்கு ஒரு ஆக்சிடெண்ட் நடந்திருக்கு. ஸோ அந்த ஆக்சிடெண்ட்லேருந்து அவரால் நடக்க முடியல. அந்த ஸ்டிக் வச்சு தான் அவரால் நடக்க முடியும்னு டாக்டர் வந்து சொல்லிட்டாரு. ஸோ இப்போ என்னென்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ டேவோட அப்பா அம்மா வந்து இப்படி நடந்ததை பார்த்துட்டு டேவை கொஞ்சம் கொஞ்சமாக சித்திரவதை பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ அப்படி என்ன சித்திரவதை பண்ணாங்க அப்படின்னா, இப்போ டே தான் சும்மா வந்து உட்காந்து ஒர்க் பார்த்துட்ருக்கா. இப்போ டேவோட அம்மா வந்து, டே நீ வந்து இந்த வேலையெல்லாம் பண்ணு அப்படின்னு வந்து சொல்லிட்டு ஒரு சில நிறைய வேலையெல்லாம் வந்து கொடுக்குறாங்க. அவரால் என்ன பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறாங்களோ அதெல்லாம் பண்ண வைக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு டேவும் முடிஞ்ச அளவுக்கு வந்து வேலை பார்க்குறாரு. அவரால் சுத்தமாக வந்து வேலையை பார்க்க முடியல. ஒரு கால் அவரால் நடக்க கூட முடியல. சும்மா வேலை பார்க்குறாரு, அவரால் முடியல, ரொம்ப கஷ்டப்படுறாரு. ஸோ இதெல்லாம் வந்து டேவோட அம்மா அப்பா பார்த்துட்டு ஒரே ஒன்று சிரிச்சுட்டு, இவனுக்கு இது தேவைதான், எப்போ பார்த்தாலும் சும்மா சோம்பேறித்தனமாக உட்காந்து நம்மளே வந்து வேலை வாங்கிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மா அப்படியே வந்து போயிட்டு இப்போ வந்து தான் அவர் மனசுக்குள்ள, நானும் மற்றவங்கள மாதிரி சாதாரணமாக இருந்தால் என்னைய வந்து இப்படிலாம் கொடுமைப்படுத்த மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு மாதிரியே வருத்தப்படுறாரு. ஸோ இப்படி வருத்தப்பட்டுட்டு இருக்கும்போது அவருக்கு ஒரு பெஸ்ட்டு ஃப்ரெண்ட் வந்து கிடைக்கிறாரு. அவர் பேர் வந்து மேக்ஸ். ஸோ மேக்ஸ் வந்து அப்படியே டே வந்து கன்சோல் பண்ணி, இங்கே பாரு டே, என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நான் இருக்கேன் அப்படின்னு வந்து ஒரு மாதிரி டேக்கு ஒரு சப்போர்ட்டிவாக ஒரு ஆறுதல் மாதிரி வந்து நிற்கிறாரு. ஸோ இப்போ டேவோட அப்பா தான் ஒரு நாள் வந்து டேவா அப்படியே பயங்கரமாக திட்டிகிட்ருக்காரு. என்ன திட்டுறாருன்னா, டே உனக்கு இதெல்லாம் வந்து செட்டே ஆகாது, நீ இதெல்லாம் பண்ணவே கூடாது, இதை எதுக்கு நீ பண்ணுற, உனக்கு ஏன் இந்த இதெல்லாம் நான் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு அவ்வளோ ஹார்ஷாக வந்து திட்டிகிட்டு இருக்காரு. நீ எங்கள் பிள்ளையே இல்லை, நீ எங்கள் பிள்ளையாக இருந்தால் நல்லா நடப்ப, அப்படி இப்படி நீ என்னென்னமோ ஒரு வார்த்தையெல்லாம் சொல்லி டேவை ரொம்பவே ஹர்ட் பண்ணுறாங்க. இதை பார்த்துட்டு டேவால் சுத்தமாக வந்து முடியல, அப்படியே நொறுங்கி போய் அழுகிறாரு. கடவுளே, எனக்கு அந்த ஆக்சிடெண்ட் நடக்காமல் இருந்தால் அதுவே நல்லா இருந்திருக்குமோ? எனக்கு அந்த ஆக்சிடெண்ட் ஞாபகம் எனக்கு முடியல. எனக்கு அந்த ஆக்சிடெண்ட் நடக்காமல் இருந்திருக்கலாம். நானும் மற்றவங்கள மாதிரி நார்மலாக நடந்திருக்கலாம். என்னையே இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து ரொம்ப அழுகிறாரு. இப்போ மேக்ஸ் தான் அப்படியே வந்து கொஞ்சம் கன்சோல் படுத்துகிறாரு. சரி டே இங்கே பாரு டே, ஒன்றும் இல்லை டே, இங்கே பாரு, ஒன்றும் இல்லை, எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருமே ஸ்கூலுக்கு போகிறாங்க. ஸோ இந்த ஸ்கூல் வந்து போன அடுத்த செகண்ட் அங்கே இருக்க எல்லா குழந்தைங்களும் அப்படியே வந்து டேவை வந்து பார்த்துட்டு டேவை அப்படியே ரொம்ப கேரிங்காக பார்க்குற மாதிரி பரிதாபப்படுறாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு டேக்கு அப்படியே வெறுக்குது எல்லாமே. எதுக்கு என்னை பரிதாபம் பார்க்குறீங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி எல்லாத்துக்கிட்டையும் டிஸ்டன்ஸ் வந்து கீப் அப் பண்ணேன். இப்போ வந்து ஒரு பொண்ணு தான் அப்படியே டே பக்கத்தில் வந்துட்டு, டே நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு டேக்கு ஒரு மாதிரி பாவம் இறக்கப்பட்டு, இங்கே பாருட்டே நீ இந்த வேலையெல்லாம் செய்யாத, உனக்கு தான் கால் ஒரு மாதிரி இருக்குல்ல அப்படின்னு சொல்லி குத்தி காமிச்சு, உன்னால் தான் நடக்க முடியலையே, நீ எதுக்கு இந்த வேலையை நான் செய்கிறேன்னு சொல்லி குத்தி காமிச்சு அப்படி
சொல்லவும் இப்போ டேக்கு ரொம்ப காண்டாகி, "இங்கே பாரு, என்னோட வேலையா எனக்கு பார்த்துக்க தெரியும். நான் மற்றவங்ககிட்ட என் வேலையை கொடுக்க எனக்கு பிடிக்காது. நானே பார்த்துக்கிறேன் குடு" அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த பொருளை வாங்கிட்டு அவர் பாட்டுக்கு போகிறாரு. அந்த பொண்ணு அப்படியே ஒரு மாதிரி ஒரு நக்கலான ஸ்மைலை போட்டு, இவனால் சுத்தமாக நடக்கக்கூட முடியலை, என்னைய வந்து இது பண்ணுறான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவள் பாட்டுக்கு ஒரு மாதிரி ஸ்மால் பண்ணிட்டா. அவள் பாட்டுக்கு வந்து போகிறான். இதெல்லாம் பார்த்துட்டு மேக்ஸ் வந்து ரொம்ப வருத்தப்படுறாரு. இவனுக்கு நல்ல ஏதாச்சும் நல்ல பார்ட்னர் வரணும். இவனுக்கு அந்த பெயின் எப்படியாச்சு அவனுக்குள்ள இருக்கிற பெயினை யார்கிட்டயாச்சும் ஷேர் பண்ணி அழுதா இவனோட பெயின் போகும் அப்படின்னு சொல்லிட்டு மேக்ஸ் வந்து அப்படியே ஒரு மாதிரி நினைக்கிறாரு. இப்போ வந்து இப்போ என்னன்னா அப்படியே வந்து கொஞ்சம் டேஸ் வந்து போகுது. ஸோ இப்போ டே வந்து 12th. இப்போ 12th படிக்கும்போது இப்போ டே தான் அப்படியே வந்து நடந்து போயிட்டு இருக்க ஒரு பொண்ணு டக்குன்னு வந்து காலை வந்து நீட்டி விடுறா. இதை பார்த்துட்டு மேக்ஸ் வந்து தடுக்க பார்க்க, ஆனால் டே வந்து தெரியாதனமாக அந்த ஸ்டிக்கு மூலயமா அந்த கால் வந்து உரசி அப்படியே வந்து கீழே வந்து தொப்புன்னு வந்து விழுக, இதை பார்த்துட்டு அந்த பொண்ணு விழுந்து விழுந்து செய்கிறா. என்ன டே, இதுக்கே விழுந்துட்டா, இதுக்கு மேலலாம் இன்னும் நீ அடி பண்ணணுட்டு, இதெல்லாம் சும்மா சாதாரணமாக, இதுக்கு மேலேயும் நீ கஷ்டப்படுவடா, அது என் கண் குளிராக பார்ப்பேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு அந்த பொண்ணை அப்படியே சிரிச்சுட்டு ஒரு மாதிரி தூரம் வந்து பார்த்துட்டு போகிறா. இதை இப்போ மேக்ஸ் வந்து வந்து தூக்கி விட்டு, மச்சான் உனக்கு ஒன்றும் ஆளலை, ஹாஸ்பிட்டல் ஏதாச்சும் போகலாமா அப்படின்னு கேட்குவோம். டேய் மச்சான், இதெல்லாம் எனக்கு பழகிடுச்சுடா. இந்த மாதிரி எத்தனையோ பேர் என்னை பரிதாபப்பட்டு இந்த மாதிரி நான் விழுகணும், நான் விழுகிறத அவங்க பார்க்கணும் அப்படின்னு வந்து பார்க்குறாங்கடா. என்னால் என்ன தான் பண்ணதுன்னு தெரில. சாகவும் முடியாமல் வாழவும் முடியாமல், உனக்கே தெரியுங்களடா நான் எத்தனை தாட்டி சூசைட் அட்டம் பண்ணியிருக்கேன்னு. இந்த மாதிரி தான் நிறைய பேர் என்னை எப்போவுமே டார்ச்சர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஆனால் நான் எங்கேயுமே விழுகக்கூடாது, அப்படியே மீண்டும் போய்கிட்டே இருக்கணும்டா. நானும் என் பெயினை எவ்வளோ தான் ஹோல்ட் பண்ணிக்க வைக்க முடியுமோ அவ்வளோ ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கேன்டா அப்படின்னு வந்து சொல்லுவோம். எனக்கு புரியுது மச்சான், உனக்கு ஒரு நல்ல பார்ட்னர் கிடைப்பாங்கன்னு நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த லட்சணத்தில் எனக்கு ஒரு பார்ட்னரா? அவனும் என்னை இந்த மாதிரியே பார்த்தானா? என்னடா பண்ணுறது? எனக்கு பார்ட்னரே வேணாம்டா. அவனும் என்னைய ரொம்ப ஹர்ட் பண்ணானா, என்னால் சுத்தமாக தாங்க முடியாது மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரொம்ப வந்து மேக்ஸை அப்படியே பிடிச்சி உட்காந்து அழுதுட்டுருக்காரு. இப்போ மேக்ஸ் வந்து வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சமாதானப்படுத்துகிறார். அப்படிலாம் இல்லைட்டே, உனக்கு வர பார்ட்னர் வந்து உன்னை அன்பாக கேரிங்காக பார்த்துப்பாங்க அப்படி வந்து சொல்லிட்டு வந்து ஒரு மாதிரி குழந்த மாதிரி அப்படியே தடவி கொடுத்துட்டு, இங்கே பாருட்டே, நீ போல்டாக இருக்கிற, ஸ்ட்ராங்காக இருக்கிற, ஆனால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோ அப்படின்னு சொல்லுவோம். எனக்கு புரியுது மச்சான், ஆனால் என்னால் முடியல. எவ்வளோதான் என்னோடய பெயினை வந்து நான் ஹோல்ட் பண்ணியே வச்சுக்க, என்னால் சத்தியமாக முடியலடா. நான் அழுதுறமோ இல்லை செத்துடலான் இருக்குடா, என்னால் முடியலை அப்படின்னு சொல்லுவோம். இப்போ மேக்ஸ் வந்து பார்த்துட்டு, இங்கே பாரு மச்சான், இதெல்லாம் எனக்கு ஒரு குறையாவே தெரிலடா, அந்த ஸ்டிக்கை தூக்கி மட்டும் போட, நீயும் நார்மல் மனுஷன் தான்டா அப்படின்னு சொல்லுவோம். டேய் மச்சான், உனக்கே தெரியும்ல, அந்த ஸ்டிக் இல்லாமல் என்னால் நடக்கவே முடியாதுடா அப்படின்னு சொல்லுவான். எனக்கு புரியுது மச்சான், எனக்கு அந்த ஸ்டிக்கு குறையாவே தெரியல. நீயும் எங்களை மாதிரி ஒரு நார்மல் பர்சன் தான்டா இந்த வரையும் நான் திங்க் பண்ணிட்டு இருக்கேன். உன்னை நான் அந்த மாதிரிலாம் பார்த்துருக்கேன்னா சொல்லு மச்சான் அப்படின்னு சொல்லுவோம். அப்படிலாம் இல்லை மச்சான், நீ அந்த மாதிரிலாம் பார்க்க மாட்டா எனக்கு தெரியும், ஏன்னா நீ என்னோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லுவோம். தெரியுதுல மச்சான், நான் இருக்கேன் மச்சான், பார்த்துக்கலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 2 பேருமே வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி வந்துட்டு பேசிகிட்டே அப்படியே வந்து வீட்டுக்கு வந்து போக, இப்போ வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து சும்மா சண்டை வந்து போய்கிட்டுருக்கு, பெரிய சண்டை வந்து போயிட்டுருக்கு. டேயோட அப்பாவுக்கும் டேயோட அம்மாவுக்கும் பெரிய சண்டை வந்து போயிட்டுருக்கு. இப்போ தான் என்ன சண்டை இங்கே அப்படின்னு வந்து கேட்கவும், இப்போ டேயோட அம்மா வந்து பார்த்துட்டு, உனக்கு தேவையில்லாத விஷயம் எங்ககிட்டலாம் தலையிடாத அப்படின்னு சொல்லுவோம். நீங்கள் தேவையில்லாமல் சண்டை போட்டுட்ருக்கீங்க, எதுக்கு சண்டை போட்டுட்ருக்கீங்க அப்படின்னு கேட்குவோம். ஒன்றால் தாண்டா சண்டை போட்டுட்ருக்கோம், நீ இந்த நிலமையில வந்து உட்காந்துருக்காதா, அதுக்காக தாண்டா சண்டை போடுறோம் அப்படின்னு வந்து
டே டேவோட அப்பா வந்து கத்த. இப்போ டே வந்து அப்படியே மனசு வந்து நொறுங்கிருச்சு. நொறுங்கிட்டு, "நீ பாருங்க, நான் உங்களுக்கு வந்து பாரமாக இருக்க விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு, யாருமே எனக்கு தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் வீட்டை விட்டு போகிறாரு. ஸோ இப்படி வீட்டை விட்டு போகிறட்டே அப்படியே வந்து ஒர்க் பார்த்துட்டு பார்ட் டைம் ஜாப் பார்த்துட்டு அப்படியே காலேஜ் வந்து படிக்கிறாரு. இப்போ வந்து அங்கே ஒரு பையன் வந்து வரான். வந்து டே உன்னைய வந்து சீனியர் கூப்பிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து போகிறாரு. யார் அந்த சீனியர் அப்படின்னு வந்து சொல்லிட்டேவும் அப்படியே வந்து போகிறாரு. பைக் பார்க் பண்ணி வச்சுருக்க பிளேஸுக்கு தான் போகிறாரு. அந்த பிளேஸில் பார்த்தோன்னா ஒரு பைக்கு அப்படியே ரொம்ப மாசாக வந்து நிற்கிது. அந்த பைக்கில் ஒரு பையன் தான் அப்படியே கூலிங் கிளாஸ் போட்டு நிற்கிறான். அது யாருன்னா நம்ம ஜேகே தான். ஸோ கூலிங் கிளாஸ் போட்டு அங்கங்கே டாட்டூ குத்தி அப்புறம் பியர்சிங்ஸு அப்படி லிப்ஸிங்ஸு எல்லாமே போட்டு அப்படியே வச்சுருக்காரு. இப்போ இதை பார்த்துட்டு லைட்டாக வந்து பயப்படுறாரு. பயந்துட்டு, உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டிக்கை வச்சு நடந்து அப்படியே ஜேகே கிட்ட வர, ஜேகே இதை பார்த்துட்டு லைட்டாக அவரோட கையை ஹோல்ட் பண்ணிட்டு, வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பைக்கில் உட்கார வச்சுட்டு, என்ன பண்ணுற அப்படின்னு வந்து கேட்கவும், என்ன தெரியுமா அப்படின்னு கேட்கவும், தெரியுமே, நீ இந்த காலேஜோட ஃபர்ஸ்ட் இயர், அதுவும் சேர்ந்து இப்போ ஃபர்ஸ்ட் இயர் முடிக்க போகிற, நான் இந்த காலேஜோட செகண்ட் இயர், உன்னோட சீனியர் அப்படின்னு சொல்லுவோம். ஓ, சீனியரா நீங்கள்? சீனியர், உங்களை பார்த்ததுலாம் ரொம்ப சந்தோஷம். உங்கள் பேர் என்ன அப்படின்னு வந்து கேட்கவும், என் பேர் ஜேகே. நான் வந்து ரூடு தான், பட் சில பேர்த்துக்கிட்ட நான் ரொம்பவே கைண்டாக இருப்பேன் அப்படின்னு வந்து சொல்லவும், இதை கேட்டுட்டு டேக்குள்ளே ஏதோ வந்து ஒரு ஃபீல் ஆகுது. ஒரு மாதிரி கம்ஃபர்ட்டாக ஃபீல் ஆகுது. நீங்கள் என்னைய இது ஒரு குறையா நீங்கள் பார்க்கலையா அப்படின்னு கேட்கவும், எனக்கு இது பெரிய விஷயமா இல்லடி. ஏன்னா நான் உன் இடத்துல வந்து அனுபவிச்ச வந்த ஆள் தான். ஸோ எனக்கும் இந்த மாதிரி நடந்திருக்கு. ஆனால் என்ன ஜஸ்ட் அன் ஆக்சிடெண்ட் நடந்துச்சு. அதுக்கப்புறம் நானே க்யூர் ஆகிட்டேன் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஓ, அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டேவோ அப்படி எந்திரிக்க முடியாமல் எந்திரிக்கிறப்ப வந்து ஜேகே வந்து ஹெல்ப் பண்ணிட்டு, இங்கே பாருட்டு நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கை கோத்துட்டு அப்படியே 2 பேருமே ஜாலியாக வந்து பேசிட்டு அப்படியே கிளாஸ் ரூமுக்கு வந்து போகிறாங்க. ஸோ கிளாஸ் ரூமுக்கு வந்தோடனே, டே நல்லா படி, ஓகேவா, ஈவினிங் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜேகேவும் வந்து கிளம்பிட்டாரு. டே மனசுக்குள்ளே ஏதோ ஒரு விதமான ஃபீலிங், அவ கூட கம்ஃபர்ட்டாக இருக்கும் அப்படின்னு ஒரு மாதிரி ஃபீலிங் பண்ணுறாரு. ஸோ இதை பார்த்துட்டு அப்படியே இப்போ ஜேகேவும் ஒரு குட்டியான ஸ்மைலை போட்டுட்டு அவர் பாட்டுக்கு அங்கேருந்து கிளம்பிட்டாரு. ஸோ இப்போ வந்து அப்படியே கொஞ்சம் டைம் வந்து ஸ்கிப் ஆகுது. ஸோ ஈவினிங் வந்து பார்த்தோன்னா பைக்கில் வந்து ஜேகே வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கா. இப்போ டே தான் அப்படியே வந்து ஜேகே கிட்ட வந்துட்டு, ஜேகே வர சொன்னீங்களே, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லவும், டே வா நம்ம வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லவும், வெளியே வா, இனி யாரும் வெளியெல்லாம் கூட்டிகிட்டு போனதில்லை, நான் வெளியே அவ்வளோவா சுத்த மாட்டேன், எனக்கு அது பழக்கம் இல்லை அப்படின்னு சொல்லவும், டே நான் பார்த்துக்கிறேன் வா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டேவும் ஜேகேவும் 2 பேருமே சேர்ந்து அவ்வளோ ஜாலியாக வெளியே சுற்றுறாங்க. பார்க்கு, பீச்சு, ஹோட்டல்ஸு அவ்வளோ சுற்றுறாங்க. ஜேகே வந்து டேவா அவ்வளோ பத்திரமா, சேஃபாக, ரொம்ப ஜாலியாக அவ்வளோ பார்த்துக்கிறாரு. இதெல்லாம் பார்த்துட்டு டேக்கு வந்து ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. இவன் கூட இருந்தால் லைஃப் லாங் ரொம்ப ஹாப்பியாக இருக்குமோ, ஆனால் இவன் லைஃப் லாங் என் கூடயே இருப்பானான்னு எனக்கு அதில் ஒரு டவுட் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லிட்டு இப்போ டே மனசுக்குள்ளே ஏதேதோ வந்து ஃபீலிங்ஸ்லாம் வர ஆரம்பிக்க, இது வந்து ஜேகே வந்து லைட்டாக புரிஞ்சுக்கிறாரு. ஏன்னா டேவோட ஆக்டிவிட்டீஸ் லைட்டாக மாறுது. இதெல்லாம் புரிஞ்சுட்டு ஜேகே வந்து ஒரு நாள் வந்து கேட்குறாரு, டே என் மேலே உனக்கு ஃபீலிங்ஸ் இருக்கா அப்படின்னு வந்து கேட்கவோ, டே வந்து லைட்டாக திணறாரு. ஆனால் ஜேகே நான் இந்த மாதிரி இருக்கேன், உனக்கு பரவாயில்லையா அப்படின்னு வந்து கேட்க, இங்கே பாரு டே, எனக்கு முக அழகோ இல்லை உன்னால் நடக்க முடியாதோ இல்லை உனக்கு லைக் எதுவாக இருந்தாலும் எனக்கு பரவாயில்ல, உன் கூட இருந்தால் அது போதும், நான் ஹாப்பியாக இருப்பேன் அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டுட்டு டேக்கு ரொம்ப ஹாப்பியாகுது. இந்த வார்த்தையை நான் கேட்க எனக்கு ரொம்ப வருஷம் ஆச்சு ஜேகே, அது எனக்கு தெரியும் டே. ஏன்னா யாருமே உன்னை இந்த மாதிரி கேரிங்காக பார்த்துக்க மாட்டாங்கன்னு எனக்கு தெரியும். நான் பார்த்துக்கிறேன், நான் பார்த்துக்கிறேன், உன்னைய நான் கேர் பண்ணிக்கிறேன், உன்னோட பெயினை நான் ஹோல்ட் பண்ணிக்கிறேன், உன்னோட பெயின் எனக்கு வந்த மாதிரி நான் பார்த்துக்கிறேன் டே. உன்னைய நான் லைஃப் லாங் என் கூட வச்சு பார்த்துக்கிறேன். எந்த சூழ்நிலையும் உன்னை கைவிட்டுற மாட்டேன்.
உன் கூடயே லைஃப் லாங் வரையும் ஹாப்பியாக வாழுவேன்டே. உன் கூடயே தான் இருப்பேன். உன்னை விட்டு நான் எங்கேயுமே போக மாட்டேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டேன். இப்போ ஜேகே தான் டேக்கு வந்து ப்ராமிஸ் பண்ணி கொடுக்க. இப்போ டே தான் நான் ஜேகே அப்படின்னு சொல்லுவோம். அமைதியாக இருட்டே, நான் உன்னை லவ் பண்ணுறேன் போதுமா அப்படின்னு வந்து சொல்லவும், இது டே கேட்டுட்டு ஆனால் ஜேகே உன்னால் பார்த்துக்க முடியுமா என்னையா அப்படின்னு கேட்கவும், டே இவ்வளோ ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்கேன், நீ நம்புமா நீ நம்பலை அப்படின்னு வந்து கேட்கவும், அப்படி இல்லை ஜேகே உன்னை நம்புகிறேன். ஏன்னா உன் மேலே எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. உன்கிட்ட இருக்கும் போது எனக்கு என்னன்னே தெரியல, ரொம்பவே கம்ஃபர்ட்டாக ஃபீல் ஆகுது. எனக்கு என்னன்னு தெரில, உன் கூட அழணும், உன் கூட வாழணும், ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னு இப்போ டே வந்து சொல்ல. இப்போ ஜேகே அதை கேட்டுட்டு, இங்கே பாரு டே, இனி நீ அழவே கூடாது, நான் இருக்கேன் ஓகேவா. உன்னை நான் எந்த அளவுக்கு பார்த்துக்கணுமோ மகாராணி போல் நான் பார்த்துக்கிறேன். நீ இந்த கண்ணில் இந்த ஒரு சொட்டு கண்ணீர் கூட நான் பார்க்கக்கூடாது டே அப்படின்னு வந்து சொல்லவும், இதை கேட்டுட்டே வந்து லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு, ஜேகே அப்படியா அப்படின்னு கேட்கவும், ஆமாம் டே உண்மையாதான், நான் சொல்கிறதுலாம் உண்மை தான் அப்படின்னு வந்து சொல்லவா, சரி ஜேகே நீ சொல்கிறதுலாம் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு டேவும் அப்படியே சிரிச்சுட்டு ஜேகே வந்து பார்த்துட்டு, சரி ஜேகே அப்படின்னு சொல்லவும், சொல்லுட்டே அப்படின்னு சொல்லவும், ஐ லவ் யூ டூ அப்படின்னு வந்து சொல்லவும், ஜேகே கேட்டுட்டு, உண்மையாவாட்டே அப்படின்னு கேட்கவும், ஆமாம் உண்மையாக தான். ஏன்னா இந்த மாதிரி கேரிங்காக என்னை யாருமே பார்த்துக்கிட்டதில்ல. நீ என் லைஃப்பில் வந்திருக்க, இனிமேல் என் லைஃப் மாறும்னு நான் நினைக்கிறேன். நீ என் கூட லைஃப் லாங் வரையும் என்னோடய பெயின் அப்புறம் என்னோடய சந்தோஷம் எல்லாத்துலேயுமே என் லைஃப்பில் இருக்க எல்லா ப்ராப்ளம்க்கும் நீ ஒரு சொல்யூஷனாக இருக்கணும் ஜேகே அப்படின்னு வந்து சொல்லவும், இப்போ ஜேகே அதை கேட்டு, உன்னோட ப்ராப்ளமும் என்னோடய ப்ராப்ளமும் சரி, அதுக்கு ஒரு சொல்யூஷனாக நான் இருப்பேன். என்னோடய ப்ராப்ளம்க்கு சொல்யூஷனாக நீ இருப்ப, உன்னோட ப்ராப்ளம்க்கு சொல்யூஷனாக நான் இருப்பேன். நான் இருப்பேன்ட்டே. நான் உன்னோட லைஃப் லாங் ஹாப்பியாக வாழணும்னு நான் நினைக்கிறேன்ட்டே அப்படின்னு சொல்லவும், அதுக்கிட்டே கேட்டுட்டு, லைஃப் லாங் ஹாப்பியாக இருப்போம் ஜேகே, அது என்னோட ஒரு ப்ராமிஸாகவே வச்சுக்கோ ஓகேவா அப்படின்னு வந்து கேட்கவும், இப்போ ஜேகேவும் சரிட்டே வா போகலாம் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இப்போ வந்து 2 பேருமே பீச்சிலேருந்து அப்படியே வராங்க. அது வந்து ஒரு நைட் டைம். ஸோ நைட் டைம் வீட்டுக்கு வந்து அவங்க வந்து ரெஸ்ட் எடுத்துக்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் டே தான் அப்படியே வந்து விடியுது. ஜேகேவும் டேவும் ஒருத்தர் பார்த்துக்கிட்டு ரொம்ப ஜாலியாக ஹாப்பியாக வந்து போயிட்டுருக்கு. அவங்களுக்குள்ளே இருக்க குட்டி குட்டி ரொமான்ஸு, க்யூட் மூமெண்ட்ஸு, கிஃப்ட்டு இந்த மாதிரி போயிட்டுருக்க. இப்போ ஒன் டே வந்து என்ன ஆகுதுன்னா, இப்போ வந்து ஜேகே வந்து ரோட்டில் நடந்து போயிட்டுருக்க. இப்போ டேவும் ரோட்டில் நடந்து போயிட்டுருக்க. 2 பேருமே கை கோத்துட்டு போயிட்டுருக்காங்க. டக்குன்னு ஒரு பைக் வந்து டேவை வந்து இடிக்கிற மாதிரி வர. இப்போ ஜேகே டக்குன்னு வந்து தடுத்து நிறுத்தி டேவை அந்த சைடு வந்து அவர் பக்கமாக இழுத்து வச்சுக்க. இதை டே வந்து பார்த்துட்டு, ஜேகே அப்படின்னு சொல்லுவோம், டீ இன்னும் ஆகலை உனக்கு, எங்கேயாச்சும் அடிபட்டிருக்கா அப்படின்னு வந்து கேட்குவோம். அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டேவும் கொஞ்சம் பதட்டத்தை வந்து சொல்லவும், இதை பார்த்துட்டு சரி 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 பதட்டம் ஆகாத, கொஞ்சம் கூல் டவுன் ஆகும் அப்படின்னு சொல்லவும், சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டேவும் கொஞ்சம் கூல் டவுன் ஆகிறாரு. ஸோ கூல் டவுன் ஆகிட்டு ஜேகே போகலாமா அப்படின்னு கேட்கவும், போகலாம் அப்படின்னு வந்து சொல்லிவிட்டு இப்போ 2 பேருமே கிளம்பி போகிறாங்க. ஸோ கிளம்பி போயிட்டு அங்கே வந்து காலேஜில் ஒர்க்கையும் வந்து முடிச்சுட்டு ஹாப்பியாக வீட்டுக்கு வந்து ஜாலியாக வந்து இருக்காங்க. இப்படியே அவங்க டேஸ்லாம் போகுதுடா. இப்போ வந்து ஒன் டே என்னன்னா, ஜேகே தான் ஒரு ஈவினிங் டைம் பீச் டைமில் அப்படியே காத்தோடமாக நடந்து போயிட்டுருக்காங்க 2 பேருமே. டேவால் லைட்டாக நடக்க முடியல. ஜேகே வந்து ஹெல்ப் பண்ணிவிட்டு டே வந்து கை பிடிச்சிட்டு கூட்டிகிட்டு போகிறாரு. இப்போ ஜேகே தான் டே கிட்ட, டே உன்கிட்ட ஒன்று சொல்லணும்டா அப்படின்னு சொல்லுவோம். இப்போ டே தான் அதுக்கு, என்ன சொல்லு ஜேகே அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து நான் உன்னை லவ் பண்ணுறேன்ட்டு ஆல்ரெடி சொன்ன விஷயந்தான். உன்னை நான் மேரேஜ் பண்ணணும்னு எனக்கு ஆசையாக இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். இப்போ டே தான், ஆனால் நான் என்னால் இப்படி இருக்கேனே, உனக்கு அது ஓகேவா அப்படின்னு கேட்கவும், டே அதான் நான் சொன்னேன்ல, எனக்கு அதெல்லாம் பெரிய மேட்டராகவே தெரில டே,
அதெல்லாம் எனக்கு பெருசாவே தரல. நீயும் என்ன மாரி தான். அது எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு வந்து சொல்ல, இப்படி ஜேகே வந்து சொல்ல, வந்து அப்படியே டைட்டா ஜேகே கட்டி பிடிச்சிட்டு அப்படியே அழுகுறாரு. ஜேகே, சின்ன வயசுல நான் எவ்வளவோ கஷ்டப்பட்டுருக்கேன். ஆனா நீ எனக்கு ஒரு கடிச்ச வரம்டா. உன்னைய நான் விடவே மாட்டேன். இந்த லைஃப்லாம் ஃபுல்லாக 7 ஜென்மம் இருந்தாலும் நம்ம 2 பேரும் மட்டும்தான் மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்னு இப்படியே வந்து சொல்லாது ஜேகேவும். ஆமாண்டே, 7 ஜென்மம் இருந்தாலும் நாம் தான் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், இது யாராலையும் மாற்ற முடியாது அப்படின்னு வந்து சொல்லிட்டு இப்போ ஜேகே தான் டேயோட ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிட்டு ஐ லவ் யூ டே அப்படின்னு சொல்ல, இப்போ டே அதுக்கு ஐ லவ் யூ டூ ஜேகே அப்படின்னு வந்து சொல்லிட்டு க்யூட்டாக 2 பேருமே கையை கோத்துட்டு அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. ஸோ வீட்டுக்கு போனோடனே அவங்க இருக்கிற கொஞ்சம் வேலையை டே வந்து பார்க்குறாரு. இதை பார்த்துட்டு ஜேகே வந்து நீ எந்த வேலையும் பண்ணாத, நான் பார்த்துக்கிறேன், நீ ஓய்விடு அப்படின்னு சொல்லிட்டு டேவை ஒரு சோஃபாவில் உட்கார வச்சுட்டு இப்போ ஜேகே தான் அங்கே கிச்சனில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காரு. டேவும் அங்கே பார்த்துட்டு ஹாப்பியாக வந்து சிரிக்கிறாரு. ரொம்ப ஹாப்பியாக சிரிச்சிட்டு இருக்காரு. இப்போ ஜேகே தான் அப்படியே அந்த அந்த டின்னரை வந்து கொண்டு வந்துட்டு டே பக்கத்தில் வச்சுட்டு அப்படியே டேக்கு ஃபீட் பண்ணி விட்டு அழகாக வந்து கேர் பண்ணிக்கிறாரு. டே வந்து எங்கேயுமே விழுந்துடக்கூடாது, எதுவுமே ஆயிடக்கூடாது, ரொம்ப கேர் பண்ணுறாரு. ரொம்ப அக்கறையாக வந்து அதை பார்த்துக்கிறாரு. சலிக்கலை. இவனுக்கு வந்து இப்படி நடக்க முடியலையே அப்படின்னு வந்து ஒரு நாள் கூட நினச்சதில்ல. ரொம்பவே ஹாப்பியாக வந்து பார்த்துக்கிறாரு. ஸோ அவங்களோட மேரேஜ் லைஃப் இப்படி தாண்டா போயிட்டுருக்கு. அவங்க வந்து கொஞ்சம் க்யூட்டாக ரொமான்ஸ் பண்ணிவிட்டு டேக்கு வந்து ஜேகே வந்து ஹெல்ப் பண்ணிவிட்டு அப்படியே ஜாலியாக வந்து போயிட்டுருக்கு. ஜேகே வந்து டே மேலே அவ்வளோ அக்கறை பாசம் அப்படி வந்து பார்த்துக்கிறாரு. தாங்குறாரு. நீ அது பண்ணாத, நீ இதை பண்ணாத, இதை நான் பார்த்துக்கிறேன், அதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி விழுந்து வேலை பார்த்துட்டு இருக்காரு. இதை நான் பார்த்துட்டு அவர் மனசுக்குள்ளே நினைக்கிற ஒரே விஷயம், இந்த மாதிரி எனக்கு லைஃப் பார்ட்னர் கிடச்சதுக்கு எங்கேயோ நான் ரொம்ப கொடுத்து வச்சுக்கணும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு டே வந்து அவர் மனசுக்குள்ளேயே ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணிட்டு ஜேகே கூட அவ்வளோ அழகாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்பவே அழகாக அவங்களோட லைஃப் வந்து போயிட்டுருக்கு. அவங்களோட லைஃப் இன்னும் தொடர்ந்து அவ்வளோ க்யூட்டாக ரொமான்டிக்காக போகும். ஓகே செல்ல குட்டீஸ், நான் இந்த ஒன் ஷாட்டை இங்கேயே முடிச்சுக்கிறேன். ஹாப்பி பர்த்டே மச்சான். லைஃப் லாங் ஹாப்பியாக இரு, ஹெல்த்தியாக இருந்துக்கோ. ஓகே செல்ல குட்டீஸ், பி சேஃப், ஹாப்பியாக ஹெல்த்தியாக இருந்துக்கோங்க. பாய். நெக்ஸ்ட் வீடியோ வரையும். அன்டில் தென் ஸ்டே டியூன்ட். பாய்.